நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடல் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வேளாங்கண்ணி, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ சிறப்பா மகிழ்ச்சியா இன்னைக்கு நாள் நமக்கு தொடங்கி இருக்குது. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர், ரொம்ப வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு மனிதர், அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய இறப்பிற்கு பிறகு தன்னுடைய கல்லறை எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்து வடிவமைச்சு என்ன பண்றாரு, ஒரு கல்லறை என்ன பண்றாரு, கட்டி வைக்கிறாரு. கல்லறையே அது பார்க்குற யாருமே அது கல்லறைன்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாட மாளிகை மாதிரி என்ன பண்றாரு, கட்டி வைக்கிறாரு. என்ன இங்கே தான் என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் அவருக்கு தேவையான பொருட்கள் அவர் என்னெல்லாம் விரும்புறாரோ எல்லாத்தையும் அங்கே என்ன பண்ணியிருக்கிறார், வச்சு பார்த்து கட்டியிருக்கிறார். அதாவது நம்ம எப்படிலாம் வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்து கட்டுவோமோ அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு, இறப்பிற்கு பின் இருக்கக்கூடிய கல்லறை எனக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்து என்ன பண்ணிருக்காரு, கட்டியிருக்கிறார். அப்போ ஒரு முறை அவர் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய தனிப்பட்ட சொந்த தனி விமானம், அவருடைய ஜெட் விமானத்துல என்ன பண்ணிருக்காரு, இன்னொரு நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு, சுற்றுலா செல்வதற்காக போயிருக்காரு. போயிட்டு ரிட்டர்ன் வந்தவர் என்ன ஆயிடுச்சு, அவருடைய ஃபிளைட் வந்து கடல்ல என்ன ஆயிடுச்சு, விழுந்துருச்சு. விழுந்தோடனே அப்போ என்ன பண்ணுவோம், அந்த உடலை எடுத்து அடக்கம் செய்யணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், உடலை தேடுறதுக்கு பல்லாயிரக்கணக்கான காசு என்ன பண்றாங்க, செலவு பண்றாங்க, கோடிகளில் வந்து வாரி இறக்கிறாங்க. ஒரு வழியை எதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெட் விமானத்தை என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சாங்க. கடைசி வரைக்கும் ஒரு உடல் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இப்போ மனித வாழ்க்கை என்பது இப்படிப்பட்டதான். இது வந்து ஒரு உண்மை நிகழ்வு அப்படின்னு கூட படிச்சா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் இந்த கதை நன்றாக இருந்தது. கதை சொல்லக்கூடிய பாடம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ திட்டங்கள் என்னெல்லாமோ என்ன பண்ணலாம், யோசித்து வைக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்னவோ அதுதான் அங்கே என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதான் சொல்லுவாங்க, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள் அதுதான். அப்போ மனித வாழ்க்கை ஒரு நிலையானது அல்ல அப்படிங்கிறத இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். சூப்பரா சொல்லியிருக்கீங்க ஜோஸ். இந்த கதையோடவே இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம்.
பகுதியை பார்த்துட்டு வந்தாச்சு. சூப்பரான குட்டி ஸ்டோரியோடவே இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரோஸ். நீங்க அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் இறந்த அப்புறம் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கும் போத கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாருல்ல, இப்படி ஒரு கல்லறை ரெடி பண்ணிட்டு நம்மளால நம்ம பாடி அங்க வைக்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த கல்லறை காலியான கல்லறையாவே தான் என்ன பண்ணுச்சு இருக்கும். ஓகே ஜோஸ், இன்னைக்கு நல்லா நம்ம எதை குறித்து சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். வரலாற்று சிறப்புமிக்க பெருந்தலைவர், எல்லாருக்கும் பிடித்த மிக பெரிய ஒரு புரட்சியாளர் அப்படின்னே நான் சொல்லுவேன். நம்முடைய நாட்டில் பிறந்து நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தன்னுடைய இன்னுரை இணைத்த இன்னைக்கு பலருடைய இதயங்களிலும் உள்ளங்களிலும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய பிறந்த நாள். அப்போ அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னெல்லாம் சொல்ல விட்டீங்கன்னா அவருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம சிந்திக்க போகிறோம். அவருக்கு வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், த ஃப்ரீடம் இஸ் நாட் கிவன், இட் இஸ் டேக்கன். சுதந்திரம் என்பது பெற்றுக்கொள்வது அல்ல, எடுத்துக்கொள்வது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த காங்கிரஸ் அந்த பேர் இயக்கத்தில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி இது போல எல்லாரும் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய தலைவர்களாலும் அதில் ஒன்றா ஒருங்கிணைந்து இந்தியாவுடைய வெற்றிக்காக, அதுவும் விடுதலைக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையாக என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த கொள்கையிலேருந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறாரு, முரண்படுகிறார். இன்னைக்கு அவன் அடிச்சா திருப்பி அவனுக்கு அடிச்சா தான் நீ அடிச்சது எனக்கு எப்படி வலிக்குன்னு உனக்கும் புரியும். அந்த வழியை நம்ம என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்க வேண்டும். அப்போ அதுதான் உண்மையான சுதந்திரமாக இருக்கும். அதை விட்டு நான் அகிம்சை வழியில் போராடினால் கிடைக்கும், அகிம்சை வழியில் சுதந்திரம் கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் நான் ஏகப்பட்ட உயிரை என்ன பண்ணணும், தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். அவன் இன்னும் மேலும் கோலையாக கூட என்ன பண்ணலாம் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாற்று வழி பாதையை தேர்ந்தெடுத்து அவர் பின்னாடி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒருங்கிணைந்து நின்றாங்க. ஸோ அதன் பிறகு நடந்த காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெறாரு, காங்கிரஸ் தலைவராகிறாரு. அதன் பிறகு இவருடைய சிந்தனையில் என்ன பண்ணுறாரு, நிறைய உட்புகுத்துகிறார். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த காங்கிரஸ்ல இருந்து என்ன பண்ணுறாரு, தூக்கி எறியப்படுகிறார். அதன் பிறகு அவர்களுக்கான மக்களோடு அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு இரவு கொஞ்சம் தாமதித்து இருந்தாலும் கூட, ஏன்னா அன்னைக்கு இருந்த கால சூழல் அப்படி, உலக போரில் பிரிட்டிஷ்க்கு சரியான அடி வாங்கியிருக்குது. அவங்களால மற்ற நாடுகளில் காலனி நாடுகளுடைய ஆதிக்கத்தை என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. ஒருவேளை அந்த காலனி நாடுகள் மீது அவங்க ஆதிக்கம் செலுத்த விரும்பி அதில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய தாயகத்தை அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், இழக்க நேரிடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் அன்னைக்கு ஒரு இரவு கொஞ்சம் பிந்தி இருந்துச்சுன்னா இந்திய வரலாறு எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்றால், இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அவங்க நைட்டு இப்படி மாறிடக்கூடாது வரலாறுன்னு சொல்லி கையில் காலில் வந்து என்ன பண்ணியாச்சு, சுதந்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்கப்பான்னு கொடுத்துட்டு போயிட்டு தான் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், வரலாறு நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த வகைக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும், சுதந்திரம் என்பது பெற்றுக்கொள்வதல்ல, அது எடுத்துக்கொள்வது. ஓகே ஜோஸ், தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன், இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். கடவுளே கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி
எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்திலிருந்து அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையும் வெளிப்படுத்துவார். கடவுளே கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். ஆங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் 57. இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீது எப்படிப்பட்ட சூழலிலே இந்த திருப்பாடலை பாடுகிறார் என்றால், அரசன் தனக்கு எதிராக முனைப்போடு தேடிக்கொண்டிருக்க, இவரை அழிப்பதற்காக கொல்லுவதற்காக தேடிக்கொண்டிருக்க, அந்த அரசனிடமிருந்து தப்பித்து குகையிலே ஒழிந்திருக்கிற தாவீது இந்த பாடலை பாடுகிறார். சவுல் அரசனே தனக்கு ஒரு விரோதியாக மாறி நிற்கிற போது, தன்னை அழிக்க துணிகிற போது எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளாக இந்த தாவீது இருந்திருப்பார் சிந்தித்து பார்ப்போம். உயிர் பயம், எப்போது என்ன நடக்குமோ என்ற உயிர் பயத்தோடு இருக்கிற இந்த தாவீது கடவுளை மாத்திரமே தஞ்சம் என அறிந்து உணர்ந்து இந்த திருப்பாடலை பாடுகிறார். கடவுளே எனக்கு இரக்கம் காண்பியும், கடவுளே எனக்கு இரங்கும், என்னை புரிந்து கொள்ளாத இந்த அரசன் என்னை கொல்ல பாவிக்கிறார், அவரிடமிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இக்கட்டான தருணத்திலே, இன்னும் குறிப்பாக சாவு பயம், மரண பயம் ஏற்படுகிற தருணங்களிலெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே தஞ்சம் இறைவன் மாத்திரமே, மனிதர்கள் அல்ல. தாவீது இறைவனை நம்பி இந்த பாடலை பாடுகிறார். கடவுளே, உமது ரக்கைகளின் கீழாக நான் தஞ்சம் அடைந்திருக்கிறேன், நீரே எனது அடைக்கலமாக இருக்கிறீர் என்று சொல்லி வேண்டுகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு திருப்பாடல். மேலும் அன்பார்ந்தவர்களே, அதே தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார், என் கடவுள் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் நினைத்தது நினையாதது அனைத்தையும் என்னுடைய நன்மைக்காக என் இறைவன் செய்வார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த பாடலை அவர் பாடுவது எவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது. சிந்திப்போம். எனக்கு வானகத்திலிருந்து உதவி வரும் என சொல்லுகிறார். எனக்கான உதவி இந்த மண்ணகம் சார்ந்ததல்ல, மண்ணில் வாழுகிற மனிதர்கள் கொடுக்கிற உதவி அல்ல, மாறாக விண்ணிலிருந்து, வானகத்திலிருந்து இறைவன் தனக்கான உதவியை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை மன்றாட்டாக பாடுகிறார். சற்று சிந்திப்போம். நமது இக்கட்டான தருணத்திலும் நாம் ஆத்மார்த்தமாக இறைவனை நம்பி வேண்டுகிற போது நமக்கான உதவியை இறைவன் நிச்சயமாக விண்ணகத்திலிருந்து அருள்வார். மண்ணகத்தில் இருக்கிற மனிதர்கள் அதற்கு கருவிகளாக மாறி நிற்பார்கள். நிச்சயமாக இது நடக்கும். உணர்ந்து பார்ப்போம். அன்று தாவீதுக்கு நடந்தது நமக்கும் ஒரு நாள் நடக்கும். அதாவது இறைவன் தனது உதவியை, இறைவன் தமது இரக்கத்தை ஒருபோதும் நமக்கு காட்ட காலம் தாழ்த்துவது இல்லை. அப்படிப்பட்ட அந்த தாவீது இறைவனை குறித்து இன்னும் ஒன்று அழகாக சொல்லுகிறார். ஆண்டவரே, என் எதிரிகளை நீர் நசுக்கி இழிவுபடுத்துகிறீர், என் எதிரிகளின் கண் முன்பாக எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர் என்று திருப்பாடல் 23 சொன்ன அதே தாவீது சொல்லுகிறார், என் எதிரிகளை நசுக்கி அவர்களை இழிவுபடுத்துகிறீர் என்று. எனக்கு எதிராக யாரும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்காக நீர் அவர்களை பார்த்து கொள்வீர், நீர் அவர்களை தண்டிப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தையாக இருக்கு. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலக வாழ்வில் வாழுகிற போது, முன்னேற்றம் அடைகிற போதெல்லாம் நமக்கு எதிராக 1000 நபர்கள் எழலாம்,
நமக்கு எதிராக கோடான கோடி நபர்கள் எழலாம், ஆனால் அனைவரையும் எதிர்க்கிற ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க எதற்கு நாம் அஞ்ச வேண்டும்? சிந்திப்போம், அந்த ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்வோம். மேலுமாக இதே தாவீது மிக அருமையாக சொல்லுகிறார், உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகிறது. ஆண்டவரே, உமது பேரன்பு சாதாரணமானதல்ல, வானளவு உயர்ந்துள்ளது. மண்ணிலிருந்து விண்ணகம் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதோ அந்த அளவுக்கு உயர்வானது உமது பேரன்பாக இருக்கிறது. அபரிமிதமான அன்பை நீர் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறீர். நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் போலியானதல்ல, அது உண்மையானவை. அந்த உண்மையை நீர் ஒரு நாள் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். அவைகளெல்லாம் முகில்களை தொடுகிறது. அந்த அளவுக்கு உயர்வானது. நீர் எந்த அளவுக்கு உயர்வானவரோ மேன்மையானவரோ அது போல உமது வாக்குறுதிகளும் இருக்கிறது ஆண்டவரே என சொல்லி மிக அருமையான மன்றாட்டை இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக நமக்காக தாவீது பாடுவதாக நாம் உணர்ந்து பார்ப்போம். ஆகவே அவரை புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், ஒவ்வொரு நாளும் அனுபவித்து பார்ப்போம். நமது இக்கட்டான தருணங்களில் எல்லாம் அவரையே ஏங்கி நிற்போம். அவர் நமக்கு துணையும் பாதுகாப்பாக இருப்பார். நம்மீது இரக்கம் காட்டி நமக்கு வாழ்வளிப்பார். அவரிடம் இப்போது மன்றாடுவோம். எங்களை நாளும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, அன்று தாவீதை பராமரித்து பாதுகாத்தீரே, எதிரியாக நின்ற அந்த சவுலிடமிருந்து அவரை பாதுகாத்தீரே, ஆபத்துக்களிலிருந்து விடுவித்தீரே, அதுபோல எங்களது இக்கட்டான தருணங்களிலும் உண்மையே நாங்கள் தேடி ஓடி வருகிறோம். பாதுகாத்து அருள் பொழியுமாறு மன்றாடுகிறோம். எங்களை என்னாலும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அன்பு இறைவா, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய பிறந்த நாளில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததா வந்து ட்ரீம் பிக் ஆக்ட் பிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ட்ரீம் பிக், அவரோட ட்ரீம் அப்போ பெரிய ஒரு ட்ரீமா இருந்தது வந்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதை அப்படியே விட்டுறாம, அதை ட்ரீம் பண்ணி மட்டும் விட்டுறாம அதுக்காக ஆக்டும் வந்து பெருசா பிக் ஆக்டும் அவர் வந்து எடுத்தாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தான் வந்து உருவாக்கி இந்த சுதந்திரத்தை வந்து பெற்றுக் கொடுக்கிறாரு. கனவை மட்டும் பெருசா வச்சில்ல, அந்த கனவை அடையறதுக்காக அவரோட ஆக்ஷன், அவரோட செயல்களும் வந்து பெருசா இருந்ததுனாலதான் இதை வந்து கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறது. கண்டிப்பா. ஏன்னா அவர் அதெல்லாம் செய்யணுமா? அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரிய பணக்கார ஃபேமிலியில இருந்து பின்புலத்தை கொண்டிருந்தவர். அவர் வீட்டை விட்டு எங்க எஸ்கேப் ஆயிடுவாருன்னு சொல்லி வீட்டுக்குள்ள என்ன பண்ணாங்க, பூட்டி வச்சிருந்தாங்க. அவருடைய பெரிய இதுவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயும் அவரை என்ன பண்ண முடியாது, பூட்டி வைக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் எங்க இருந்து என்ன பண்ணுவார், எஸ்கேப் ஆயிடுவார். அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு வந்து தனக்கான ஒரு நோக்கத்தோடு பயணிக்க தொடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இன்னைக்கு நம்ம INA இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிறதுக்கான அடித்தளம் விட்டவர் அவர் தான். இந்திய தேசிய ராணுவ படை அமைத்து எங்கெங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக மக்கள் இருக்கிறார்களோ அங்கங்க சிறையில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு போர் பயிற்சி கொடுக்குறது, இதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு வரலாறு படிக்கிறப்ப நம்ம சாதாரணமா என்ன பண்ணிடலாம், ஒரு வரலாறு படிச்சுட்டு போயிடலாம். ஆனா அன்னைக்கு இருந்த சூழல்ல அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ நம்முடைய கனவுகள் பெரிதாக இருப்பது போல நம்முடைய செயல்களும் பெரிதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய பெரிய பெரிய கனவுகளை நம்மால் சென்று அடைய முடியும் அப்படிங்கறத இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்னெல்லாம் கத்துக்கலாங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி எடுத்த பதிவை பார்க்கலாம். ஜனவரி 23 புனித யோவான். சைப்ரஸ் நாட்டின் ஆளுநரான எபிபானுஸ் என்பவருக்கு கிபி 552ஆம் ஆண்டு பிறந்தார் யோவான். இறை பக்தியிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கிய இவருக்கு இவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க ஒரு குழந்தைக்கு தந்தையான இவர் இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்தார். நோயினால் துன்புற்று இவரது மனைவியும் குழந்தையும் இறைப்பதமடைய தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்த யோவான் கிபி 608ஆம் ஆண்டு அலெக்சாந்திரியா நகரின் முதுபெரும் தந்தையாக பொறுப்பேற்றார். அலெக்சாந்திரியா பகுதிகளில் வாழ்ந்த எளிய மக்களின் நல்வாழ்விற்காக இறைப்பணிகள் செய்து ஆண்டவரை அறிவித்த யோவான் திரு அவையினால் அலெக்சாந்திரியா நகரின் பேராயராக உயர்த்தப்பட்டார்.
ஏழை மக்களுக்கு உதவி செய்வதே இறைப்பணி என்று தன் மறைமாவட்ட குருக்களிடம் அறிவுறுத்திய இவர் வாரம் 3 முறை மருத்துவமனையிலுள்ள நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்காக ஜெபித்தார். கிபி 614ஆம் ஆண்டு ஜெருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை பெர்சிய படைகள் தாக்குதல் செய்து அவர்களை கடுமையாக துன்புறுத்த பேராயர் யோவான் துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்கு உணவு மற்றும் உடைகளை அளித்து ஆறுதல் அளித்தார். பெர்சிய அரசனால் தன் சொந்த நாடான சைப்ரஸிற்கு நாடு கடத்தப்பட்டு சைப்ரஸ் நாட்டில் ஆண்டவரின் பணிகளைச் செய்த பேராயர் யோவான் உடல் நலிவுற்று கிபி 616ஆம் ஆண்டு விண்ணகம் சென்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்நாள் முழுவதும் எளிய மக்களோடு உறவாடி அவர்களின் நல்வாழ்விற்கு வழிகாட்டிய பேராயர் யோவானை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து எந்தெந்த விஷயங்களை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எந்த விஷயத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அடுத்ததா என்னன்னா டிசிப்ளின், ஒழுக்கம். ஏன்னா அவர் அதை ரொம்ப ரொம்ப நம்பினார். ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப வலிமையான ஒன்று. அது அவர் நம்பினது மட்டும் இல்லை, அது உண்மையானதும் கூட. ஏன்னா இன்னைக்கு நம்ம பல நேரங்கள் என்ன நம்ம கிட்ட கிடையாது பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படிங்கிறதே கிடையாது. டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னா நம்முடைய பல நேரங்கள் நம்ம எதை எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்க நெறிகள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் எடுத்துக்கிறோம். வாழ்க்கை ஒழுக்க நெறிகளை தவிர்த்து இன்னும் பல ஒழுக்கமான செயல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. காலையில் 4 மணிக்கு எந்திக்கிறேன், நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எந்திக்கிறேன்னா ரெகுலராக எந்திக்கிறது என்னுடைய ஒழுக்கமான ஒரு செயல்பாடு. எனக்கே ஒரு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஐயோ இன்னைக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்படியே போர்வை இழுத்து என்ன பண்ணிக்கலாம், போத்தி தூங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம போறோம் அப்படின்னா அது ஒழுங்கினமான செயல். ஸோ இவர் இந்தியன் நேஷனல் ஆர்மியை வடிவமைச்ச பிறகு அதற்கான பயிற்சிகள் கொடுக்குறப்போ அந்த ஒழுக்கத்தோடு இருப்பதற்கு என்னென்ன வழிகள், காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், ட்ரில் பண்ணணும், மார்ச் பாஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கட்டுக்கோப்பாக அந்த ஆர்மி என்ன பண்ணார்னா வழி நடந்தார். என்னைக்குமே சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய நல்ல தலைவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து போன பிறகும் கூட ஒருவேளை அவர் உயிரோட இருந்து வேற இடத்துக்கு மாற்றலாகி போனாலும் சரி, இல்லை அவர் அங்கிருந்து மறைந்து போனாலும் சரி, அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அப்படியே வாழையடி வாழையாக என்ன பண்ணணும், பின்பற்றப்பட வேண்டும், ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ இன்ன வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்றோம்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒழுக்கமான செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன முடிவை நான் எடுக்கிறேன்னா எனக்கு உடல் எடையை குறைக்கணும் அந்த ஆண்டு நான் விருப்பப்பட்டிருக்கேன். எல்லாரும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் தொடக்கத்தில் என்ன பண்ணிருப்போம் எடுத்திருப்போம். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நம்ம ஒழுக்கமா இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லாட்டா நம்ம கிட்ட அந்த ஒழுங்கினமான செயல்கள் அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்றோம், என்னைக்கு உடல் வலிக்கிறதோ அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி உடல் நோகும் வண்ணம் நான் ஃபீல் பண்றேனோ அன்னைக்கு அதை விட்டுட்டேன் அப்படின்னா நாம அதை என்ன பண்ண முடியும், நம்முடைய கனவை சென்று அடைய முடியாது. அப்ப கனவுகளை அடைவதற்கு டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கறத இவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்ன விஷயங்கள்லாம் இவருக்கு நம்ம கத்துக்கணும்னு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மிகுந்த பண நெருக்கடியில் இருந்தார் முல்லா. உள்ளூர் செல்வந்தரிடம் 1000 காசுகள் கடன் வாங்கியிருந்தார். வருமான வரத்து நினைத்தபடி இல்லாததாகையால் சொன்ன கெடுவுக்குள் பணத்தை திருப்பி தர முடியவில்லை. கடன் கொடுத்தவர் எவ்வளவோ கேட்டும் இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் என்றுதான் சாக்கு போக்கு சொல்ல வேண்டியிருந்தது முல்லாவால். காலத்தை தள்ள வேண்டியிருந்தது முல்லாவால். காலம் கடந்து கடுப்பாகிவிட்டார் செல்வந்தர். நீதிபதியிடம் போய் முறையிட்டு விட்டார். பிரதிவாதியை அழைத்து வர சொல்லிவிட்டார் நீதிபதி. அந்த கால வழக்கப்படி வாதியே பிரதிவாதியை அழைத்து வர வேண்டும். போய் நின்றார் செல்வந்தர் அந்த முல்லா முன்னால். முல்லாவுக்கு இது பிடிக்கவில்லை, வேறு வழியும் இல்லை. ஐயா, நான் வழக்கு மன்றத்திற்கு வருகிறேன், ஆனால் போட்டு வர எனக்கு நல்ல துணிமணிகள் இல்லை, வியாபார நொடிப்பால் வறுமையில் வாடுகிறேன், இந்த உடையிலே வழக்கு மன்றத்தை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை. சரி, அதுக்கு நான் என்ன செய்ய? வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். தங்களின் விலை உயர்ந்த அந்த உடைகளையும் தலைப்பாகையும் வைர மோதிரத்தையும் இரவலாக கொடும், போட்டு விட்டு வருகிறேன், வந்ததும் திருப்பி தந்து விடுகிறேன். இல்லாவிட்டால் நான் எப்படி வழக்கு மன்றத்திற்கு வருவது? அதுவும் சரியெனப்பட்டதால் உடைமைகள் இடம் மாறின.
விலை உயர்ந்த உடையோடும் தலைப்பாகையோடும் வழக்கு மன்றம் போய் நின்றார் முல்லா. விரலில் வைர மோதிர கம்பீரத்தோடு தன்னை தனியே விசாரிக்குமாறு காதை கடித்தார் முல்லா. அதற்கு ஒத்துக்கொண்ட நீதிபதி செல்வரை வெளியே அனுப்பிவிட்டு கேட்டார், அந்த மனிதரிடம் நீ 1000 பொற்காசுகள் வாங்கினாயா இல்லையா? இல்லை மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களே. அப்படியானால் அவர் சொல்வது பொய்யா? நீதி பிரபுவே, அவருக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருக்கிறது. தெருவில் போகும் எவரை பார்த்தாலும் கடன் வாங்கி ஏமாற்றுவதாக இப்படித்தான் கத்துகிறார். எந்த ஒரு விலை உயர்ந்த உடை, தலைப்பாகை, மோதிரத்தை கண்டாலும் அது என்னுடையது, கடனாக கொடுத்தது என்று பெரிதாக பிணாத்தி கொண்டு திரிகிறார். மூளை கோளாறு. என்ன செய்ய? வியாதி முற்றி போய்விட்டது. என்ன இப்படி சொல்லுகிறீர்? அதை நீ நிரூபிக்க முடியுமா? ஓ, முடியுமே. அவரை உள்ளே வர சொல்லுங்கள். இதோ என்னுடைய உடை, தலைப்பாகை, வைர மோதிரம், இவற்றை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். வியாதியின் விடை புரியும். உள்ளே வரவழைக்கப்பட்டார் செல்வந்தர். கேட்டார், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், கேட்பதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இவர் உங்களிடம் கடன் வாங்கினாரா? ஆமா, கடன் வாங்கி இருக்கிறார், 1000 பொற்காசுகள். இதோ இவரது விலை உயர்ந்த உடை யாருடையது? என்னுடையது, கடனாக நான் கொடுத்தது. அந்த தலைப்பாகை என்னுடையதுதான். அப்படியானால் அவர் அணிந்திருக்கும் அந்த வைர மோதிரமும் உங்களது தானா? கடன் கொடுத்தது தானா? இதில் என்ன சந்தேகம்? அதுவும் என்னுடையதுதான், கடனாக கொடுத்ததுதான். கட்டுப்பாகி போனார் நீதிபதி. அவரது மூளை கோளாறை மனதால் உறுதி செய்து கொண்டு இந்த பொய் வழக்கை தள்ளுபடி செய்கின்றேன். முல்லா, அவருக்கு நீர் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்படி தீர்ப்பளித்து விட்டார். எதுவும் புரியாமல் குழப்பத்தோடு வீடு திரும்பிய செல்வந்தரிடம் உடைமைகளை எல்லாம் கலற்றி கொடுத்து விட்டு சொன்னாராம் முல்லா, ஐயா, நான் உங்களை ஏமாற்றி விட மாட்டேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், கடனை திருப்பி தந்து விடுகிறேன். இயலாமையின் உச்சக்கட்டம்தான் அவகாசங்கள். என்ன செய்ய? கடன் முழுவதும் தீர்க்கும் வரை வாழ்க்கை என்பது கத்தி மீது பயணம்தான். சம்பாதிப்பதை விட கஷ்டம் கடன் வாங்குவது, கடன் வாங்குவதை விட கஷ்டம் திருப்பி கொடுப்பது, திருப்பி கொடுப்பதை விட கஷ்டம் சம்பாதிப்பது. ஆம், உலகம் ஒரு உருண்டை, வாழ்க்கை ஒரு வட்டம். கடலில் மூழ்கினால் முத்தெடுக்கலாம், கடனில் மூழ்கினால் சொத்தை இழக்கலாம். உனக்கு அறிவுரை வேண்டுமா? சொந்தக்காரனிடம் கடன் கேட்டு பாருங்கள். அங்கேதான் உங்களுக்கு கடனை விட அறிவுரைகளே சரமாரியாக வரும். இப்படி ஒரு வலைதள வாலிப பதிவு. கண்ணே, கடனாக கொடுப்பாயா ஒரு முத்தத்தை? நாள் தவறாமல் வட்டியோடு செலுத்தி விடுகிறேன், சத்தமில்லாமல். அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நேதாஜியின் பிறந்த நாளில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன கத்துக்கணும்? அடுத்ததா வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்பத்திக்கு இருந்த இதுல யார் யாரு என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பெல்லாம் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து சொல்லி, யார் எப்படி இருந்தாலும் சரி, என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன மொழியா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஒரே மக்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்காக தான் வந்து உழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி ஒரே மாதிரி ஒரே எண்ணத்தோடவே அவங்க வந்து கொண்டு போயிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நம்மளுமே யார் எப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம எந்த விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்கான ஒர்க்கை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவன் இந்த ஆளு அவன் அந்த ஆளு இல்ல இவங்க வந்து வேற மொழி பேசுறவங்க அந்த மொழி பேசுறவங்க எதுவுமே இல்லாம நம்மளோட ஒர்க் அவர் எப்படி சுதந்திரம் நம்ம வாங்கி கொடுக்க போறோம். யார் எப்படி இருந்தாலும் ஓகே, ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அது ஒட்டுமொத்தமாக சேர்ந்தாதான் வலிமை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தார். அதே மாதிரி நம்மளும் வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். நிச்சயமா. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த யூனிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இந்தியாவினுடைய அழகை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதா இந்தியாவினுடைய அழகை. இங்க வந்து நீங்க வெளிநாடுகளுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க இந்தியால இருந்து வந்தவங்க கை தூக்குங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இந்தியால இருந்து வந்தவங்க கை தூக்குவாங்க. ஓகே, உங்களுக்கு நான் எந்த மொழியில பேசட்டும் அப்படின்னா எந்த மொழியிலையும் பேச முடியாது. அங்க வந்து தெலுங்கு பேசக்கூடிய இந்தியர்கள் இருப்பாங்க, தமிழ்
பேசக்கூடிய இந்தியர்கள் இருப்பாங்க, ஹிந்தி பேசக்கூடிய இந்தியர்கள் இருப்பாங்க. அப்போ நமக்கான ஒரு அடையாள மொழி ஆட்சி மொழியாக ஹிந்தி இருக்குதே தவிர நம்ம நினைச்சு அதான் தேசிய மொழி அப்படின்னு கிடையவே கிடையாது. நமக்குன்னு ஒரு தேசிய மொழி கிடையாது. ஏன்னா பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு நம்முடைய இந்தியா. அதுதான் இந்தியாவுடைய அழகே. இங்க பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல இனங்கள், கலாச்சாரங்கள் கொண்ட மக்கள் எல்லாரும் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒன்றிணைந்து நிற்கிறாங்கன்னா அந்த யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய பவர் எதுக்குமே கிடையாது. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது மெல்ல மெல்ல சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வடக்கர்கள், தெற்கர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினையாக இருக்கலாம், மதத்தின் பேராக திணிக்கக்கூடிய பிரிவினையாக இருக்கலாம், இன்னும் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஜாதியின் பேராக திணிக்கக்கூடிய பிரிவினைகளாக இருக்கலாம். இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் நம்மள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அடக்கி ஆளத்தான் செய்வாங்க. என்னைக்கு இந்த பிரிவினைகள்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு நீ நானும் மனிதன், இறைவனுடைய படைப்பில் அனைவரும் சமம், நீ வேற மொழி பேசலாம். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே மொழி பேசி தான் வெளியே, இன்னைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எல்லாம் டிராவல் பண்றோம். மொழி தெரிஞ்சுதான் டிராவல் பண்றோமா, கலாச்சாரம் தெரிஞ்சுதான் டிராவல் பண்றோமா? கிடையவே கிடையாது. அங்க அட்லீஸ்ட் சைகை பாஷை பேசியாவது என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணிக்கிறோம், புரிய வச்சுக்கிறோம். ஸோ இப்போ அதுதான். அப்போ இந்தியாவுக்குள்ள நீங்க எங்க போனாலும் மொழியோ கலாச்சாரம் எதை பத்தியும் கவலைப்படாமல் இந்தியன் அப்படிங்கிற ஒற்றுமை உணர்வு மேலோங்கி இருந்தால் இன்னைக்கு எந்தவித ஆதிக்க சக்தியாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. அதை இவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் தாழ்ச்சி என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஆளுமைகள் பணிவு நிறைந்தவர்களாக, தங்களை உயர்த்தி கொள்ளாதவர்களாக, தங்களை தாழ்த்தி கொள்பவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவே கூறினார், தங்களை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர், தங்களை உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர். இயேசு இந்த இறைமொழியை தன்னுடைய வாழ்வில் கடைப்பிடித்தார். அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. ஒன்றை பார்ப்போம். மார்க் நற்செய்தி 10:17-18. இயேசு புறப்பட்டு சென்றபோது ஒரு செல்வர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வு வர நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறார். நல்ல போதகரே என்று ஒரு பெயர் சொல்லி அவரை அழைக்கின்றார். அந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்பாக இந்த நல்ல போதகரே என்பதற்கான ஒரு எதிர்வினையை ஆற்றுகிறார் இயேசு. மார்க் 10:18, நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர், கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை. ஆகவே இயேசு நல்லவர்தான், இருந்தபோதிலும் கடவுளின் முன்பாக தன்னை தாழ்த்தி கூறுகிறார். அது அவருடைய தாழ்ச்சியை, எளிமையை, பணிவை காட்டுகிறது. அவரது ஆளுமையை உயர்த்துகிறது. இயேசுவே கூறினார், தங்களை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். ஆகவே கடவுளுக்கு முன்பாக நான் நல்லவர் இல்லை என்று இயேசு, நல்லவரான இயேசு, பாவமே இல்லாதவரான இயேசு கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்திய பொழுது அவருடைய ஆளுமை உயர்கின்றது. அதுதான் அவருடைய மேன்மை, அதுதான் இயேசுவின் சிறப்பு. எனவே நாமும் கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நமக்கு எவ்வளவுதான் ஆற்றல்கள், திறமைகள், செல்வம், செல்வாக்கு, பதவி, பொறுப்புகள் இருந்தாலும் அவை அனைத்தும் கடவுளிடமிருந்து தான் வந்தன. எம்மிடம் உள்ளவை அனைத்தும் உம்மிடம்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எனவே எல்லா மாட்சிமையும் எல்லா பெருமையும் கடவுளுக்கே உரியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருப்பாடல் 115:1 சொல்கிறது, எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சிமை எங்களுக்கன்று, அதை உமக்கே உரித்தாக்கும். எனவே இயேசுவை போல நாமும் பணிவு மிக்கவர்களாக இருப்போமாக. நாம் செல்வத்திலும் ஆற்றலிலும் பதவியிலும் பெருமையிலும் உயர்கின்ற பொழுது கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்வோமாக. அதுவே சிறந்த ஆளுமை. சில மனிதர்கள் பதவிகள், பொறுப்புகள், பெருமைகள், வெற்றிகள் வருகின்ற பொழுது தங்களை மறந்து விடுகிறார்கள், கடவுளை மறந்து விடுகிறார்கள். ஆகவே அவருடைய மனதில் ஆணவம் வந்து விடுகிறது, இருமாப்பு வந்து விடுகிறது. என்னை போல உண்டா என்று அவர்கள் மனதிற்குள் நினைக்கிறார்கள். சிலர் அதை சொல்லவும் செய்கிறார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நல்லவரான இயேசுவே, கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை. God alone is absolute, all others are relative என்கிற ஐன்ஸ்டைனுடைய ஒரு தியரியை போல இயேசு சொல்கிறார். கடவுள் ஒருவர் தான் நல்லவர், மற்றவர் எல்லோரும் கடவுளின் முன்பாக நன்மைகள் குறைந்தவர்களே. இது இயேசுடைய ஆளுமையை உயர்த்துகிறது. நம்முடைய ஆளுமையும் சிறக்க வேண்டும் என்றால் கடவுளுக்கு முன்பாகவும் பிற மனிதர்களுக்கு முன்பாகவும் நம்மையே தாழ்த்தி கொள்வோமாக. அப்பொழுது நம்முடைய ஆளுமை உயர்வடையும், மேன்மையடையும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.
சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள். அதுவும் அவர்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்தது எந்த விஷயத்தை அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்? ஸோ அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பயம். அதாவது ஃபியர் இஸ் த பிக்கஸ்ட் எனிமி. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான். ஆமா, நான் என்னுடைய பயம் என்னுடைய மிகப்பெரிய எதிரி. பலவீனம். அது என்னன்னா என்னை அடுத்த ஒரு நல்ல பெரிய அரும்பெரும் செயல்கள் என்ன பண்ணாது, செய்ய விடாது. நம்ம வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கல, ஐயோ ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாத்துறாங்களே அப்படின்னு பயந்து அந்த பயத்தோட போய் இன்னொரு விஷயத்தை எதிர்கொண்டோம்னா நம்மளால வெற்றி அடைய முடியாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம், நம்மளை சுற்றி நிற்கிறவங்களை பார்த்து ஐயோ இவங்களாம் இவ்வளோ திடகாத்திரமா இருக்கிறாங்களே, இவங்க நம்மளோட ஓடிடுவாங்களோ அப்படின்னு பயம் கொண்டால் அங்கே நம்மளால வெற்றி பெற முடியாது. ஸோ ஃபியர் இஸ் த பிக்கஸ்ட் எனிமி. நமக்கு நம்ம வச்சுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு எதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பலவீனம் எதனாலும் சொல்லிக்கலாம். அதை இவர் நல்லா உணர்ந்ததுனால எதுக்கும் பயப்பட ஆள் கிடையாது. எதையுமே அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இன்னொரு நாட்டினுடைய நீர்மூழ்கி கப்பலுக்கு என்னன்னா அவர் வந்து மறைவாகத்தான் பயணம் செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் அடிக்கடி என்ன பண்ணுவார், கைது செய்யப்படுவார். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருடைய கருத்தில் ரொம்ப தீவிரமாக அவர் இருந்ததுனால அப்போ இந்த மாதிரி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அவர் என்ன பண்ணுறாரு, புரட்சி ஏற்படுத்துகிறார் அப்படிலாம் சொல்லி அடிக்கடி ஜெயிலுக்கு வச்சுருவாங்க. அங்கேருந்து தப்பிச்சிருவார். அப்போ தப்பிச்சு பிற நாடுகளுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இருந்தவர்கள் இவருக்கு நிறைய என்ன பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. அப்போ அப்படி ஒரு முறை நீர்மூழ்கி கப்பலில் ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு என்ன பண்ணணும், மாறணும். அப்போ அந்த நீர்மூழ்கி கப்பல் கொஞ்சம் அந்த தரமட்டத்துக்கு கடல் மட்டத்துக்கு மேலே வந்து நிற்குது. பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிப்போடு இருக்குது. அப்போ சொல்றாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நான் சரியாயிரும். அது சரியான பிறகு இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், மாறிக்கலாங்கிறப்ப அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணாரா, அங்கே இறங்கி நீச்சல் பண்ணி அடுத்த நீர்மூழ்கி கப்பலுக்கு போனதாக ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படுது. ஸோ அப்போ என்னன்னா அந்த அஞ்சா நெஞ்சம் அதை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இனி காலம் வரட்டும், அது வந்து 1 மணி நேரத்தில் சரியாகலாம், 6 மணி நேரத்தில் சரியாகலாம். நான் போக வேண்டிய பாதைக்கு என்ன பண்ணணும், போய் ஆகணும். என்னுடைய தாகம் அப்படிங்கிறது சாதாரண தாகம் கிடையாது. இந்தியாவுடைய விடுதலை அப்படிங்கிற ஒரு தீராத தாகத்தை நான் கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த பயங்கள்லாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு அஞ்சா நெஞ்சத்தினராக என்ன பண்ணார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் முதல் கொண்டு பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. எதிலும் பயப்படாமல் செயல்படுகின்ற பொழுது நம்மாலும் வெற்றி அடைய முடியும் என்பதை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் ஜோஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். வேளாங்கண்ணி நேதாஜியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததா என்ன? அடுத்ததா வந்து த லீடர்ஷிப் மீன்ஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு லீடரா இருக்கிறீங்க ஒரு டீமுக்கு அப்படின்னும் போது பின்னாடி இருந்து நீ போய் இதை செய்யி, நீ போய் டான்ஸ் ஆடிடு, நீ போய் பாட்டு பாடிடு, நீ போய் இதை செஞ்சிரு, ப்ரேயர் பண்ணிடு அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து முன்னிலையில இருக்கிறேன், நான் வந்து இதை செய்யறேன், நீங்க எல்லாம் என்னென்ன செய்யலான் இருக்கீங்க அப்படிங்கறது டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும். இல்ல அவர் ஒரு லீடரா இருந்து அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் திறமைகள் இருக்குது, எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. சோ அதை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட்ல இருந்து கைட் பண்ற லீட் பண்ற ஒரு லீடரா இருக்கணுமே தவிர பின்னாடி இருந்து நீ இதை செஞ்சிரு, நீ இதை பண்ணிட்டு நான் வந்து கோஆர்டினேட்டரா, நான் வந்து ஒரு லீடரா நான் இருந்து ஒரு மேற்பார்வையாளரா நான் இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்டோட கிடையாது. ஃப்ரண்ட்ல இருந்து வழி நடத்த வேண்டும். முன்னின்று வழி நடத்துபவரே உண்மையான தலைவர். சோ எல்லாத்துக்கும் பின்னாடி நின்று நீ போய் அதை செய் அப்படின்னு கட்டளைகள் கொடுப்பது ஒரு தலைவனின் பணி அல்ல. ஒரு தலைவனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா முன்னின்று வழி நடத்துவது, எப்படி வாழ வேண்டும், எப்படி போராட வேண்டும், எல்லாத்தையும் முன்னாடி நின்று என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை சிறப்புற செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரிடம் வந்து கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று தேடுகின்ற மனிதர்களின் குழுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதி, அதாவது மனநிறைவு, மகிழ்ச்சி என்பது எங்கோ வெளியில் இருப்பது போல நாம் நினைத்து கொண்டு அந்த மன நிறைவை, மகிழ்ச்சியை தேடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலை இன்று மனித வாழ்விலே நாம் பார்க்கிறோம். இதோ அரிஸ்டாட்டில், கிரேக்க தத்துவ ஞானி, இப்படி கூறுகிறார்: ஹாப்பினஸ் இஸ் த மீனிங் அண்ட் த பர்பஸ் ஆஃப் லைஃப், த ஹோல் எய்ம் ஆஃப் லைஃப் அண்ட் த எண்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். இட் இஸ் அச்சீவ்ட் த்ரூ வர்ச்சுவஸ் லிவிங் அண்ட் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் பொட்டென்ஷியல். அவர் என்ன சொல்ல வருகிறார்? மனித வாழ்வின் நோக்கமும் நிறைவும் மகிழ்ச்சியோடு வாழ்வதே. ஒருவர் தம் திறமையை முழுமையாக பயன்படுத்துவதாலும் நற்பண்புகளோடு வாழ்வதாலும்
இந்த மகிழ்ச்சியை அவர் அடையலாம். மகிழ்ச்சி எங்கே, நிம்மதி எங்கே என்று தேடுகின்ற மனிதரே, இதோ இந்த கிரேக்க ஞானி அரிஸ்டாட்டில் கூறுவதை கேளுங்களேன். ஒருவர் தமது திறமையை முழுமையாக பயன்படுத்துவதாலும் நற்பண்புகளால் வாழ்வதாலும் இந்த மகிழ்ச்சியை அடையலாம். 2 முக்கியமான வழிமுறைகளை அரிஸ்டாட்டில் இங்கே கோடிட்டு காட்டுகிறார். ஆம், ஒருவர் முழுமையாக தனது திறமையை பயன்படுத்த வேண்டும். என்னிடத்தில் என்ன திறமை இருக்கிறதோ ஏதோ கொஞ்சம் பயன்படுத்தி விட்டு அதுக்கு மேல் என்னிடத்தில் இல்லை என்று அழுத்து கொள்ளாமல், என் வாழ்விலே என் ஆளுமையிலே இருக்கின்ற அனைத்து திறமைகளையும் நான் பயன்படுத்த வேண்டும். இதுதான் முதல் வழி. 2வது, நற்பண்புகளோடு வாழ்வுதல். தவறுகள் செய்யாமல் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு அந்த நற்பண்புகளோடு நாம் வாழும்போது நாம் மகிழ்ச்சியை அடையலாம், மன நிறைவை அடையலாம். மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? தம் திறமையை முழுமையாக பயன்படுத்தி நற்பண்புகளோடு நாம் வாழ்ந்தால் வெற்றி நமதே, மகிழ்ச்சி நமதே. மகிழ்ச்சியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா எந்த விஷயத்தை அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்? ஸோ அடுத்ததா தியாக உணர்வை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அவர் ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர். வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அவருடைய மேல் படிப்பெல்லாம் என்ன பண்ணார், முடிச்சுட்டு வந்தவர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் இந்த மாதிரி மக்களோடு இறங்கி போராட வேண்டும், ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கணும், அதெல்லாம் அவருக்கு தேவையான ஒன்று அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவரோட சுகபோகமாக வாழணும்னு நினச்சிருந்தா வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை தியாகம் செய்து வந்ததுனால தான் அவர் பிறந்து அவர் மறைந்து இத்தனை வருஷங்கள் ஆனாலும் கூட இன்னும் நம்ம மனதில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நீங்காத இடத்தோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காரணம் என்ன அப்படின்னா அந்த தியாகம். அப்போ நாம் செய்யக்கூடிய தியாகம் நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தை என்ன பண்ணும், கொடுக்கும். எதை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரம் நம்ம தியாகம் சின்ன சின்ன விஷயத்தை தியாகம் செய்யறது கூட அவ்வளோ என்ன பண்றோம், யோசிக்கிறோம். இதை போய் செய்யணுமா, இது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் என்ன பண்றோம், கடந்து விடுகின்றோம். ஆனால் என்று நாம் தியாகத்தோடு வாழ, தியாக உணர்வோடு வாழ தொடங்குகின்றோமோ அன்று நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்பது மற்ற எல்லாருக்கும் என்ன ஆகும்னா புரிய தொடங்கும். ஸோ அதான் இறந்தும் இரவா புகழை அடைய வேண்டும் அப்படின்னா நாம் தியாக மனப்பான்மையோடு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் என்னென்னலாம் இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு நான் மத்திய மாநில தேர்வாணையங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அவர்களுடைய பணிகள் தான் என்ன என்பதை பற்றி இன்று பிரிவு 320 தெளிவாக வரையறை செய்து வைத்திருக்கிறது. இந்த 320 அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் செயல்பாடுகளை பற்றி சொல்லுகிறது. முக்கியமான செயல்பாடு நாம் எல்லோரும் அறிந்ததுதான், ஒழுங்கா தேர்வை நடத்தணும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகச்சிறப்பான கடமை. தகுந்த வினாக்களை தயாரித்து சிறப்பாக தேர்வுகளை நடத்துகிற கடமை தான் மிக 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 முக்கியமானது. அதற்கு பிறகு அவர்களுடைய பணி நியமனம் செய்வதற்காக மத்திய அல்லது மாநில தேர்வாணையங்கள் எல்லா விதமான துறைகளுக்கும் எல்லா விதமான நமக்கு டிபார்ட்மெண்ட்ஸே நூற்றுக்கணக்காக இருக்கு. எல்லா துறைகளுக்கும் நியமனங்கள் செய்வது பற்றி, அந்த நியமனங்களின் அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி இந்த தேர்வாணையம் தான் தீர்மானிக்கிறது, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது. அப்புறம் நியமிக்கும் போது என்ன விதமான நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும், ஒரு ஆளுடைய நியமனத்தில் என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கணும், என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக கவனிக்க வேண்டியது இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடாக இருக்கிறது. அப்புறம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றிட்டு இருக்க முடியாது. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏற்றப்போல ஒரு துறையிலிருந்து மற்றொரு துறைக்கு மாற்றி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புகிற பொறுப்பையும் இந்த தேர்வாணையம் தான் பார்த்து கொள்ளுகிறது. சரி, ஒரே பணியில ஒரே இடத்துல இருக்க முடியாது, பதவி உயர்வு என்பது வந்து கொண்டே இருக்கிறது. எனவே அவர்களுடைய பதவி உயர்வு பற்றி தீர்மானிப்பதும் அதனை செயல்படுத்துவதும் இந்த தேர்வாணையத்தினுடைய கடமையாக இருக்கிறது. நியமனங்கள், பதவி உயர்வுகள், மாற்றங்கள் இவை பற்றியும் இவற்றை தீர்மானிப்பது பற்றியும் தேர்வாணையம் தான் கவனம் செலுத்துகிறது. ஒழுங்கு நடவடிக்கை அல்லது அவர்கள் மீதான கூட்டு மனுக்கள்
இவற்றை விசாரிக்கிற பொறுப்பையும் அவர்களுக்கு இந்த தேர்வாணையம்தான் அதை கருத்தில் கொண்டு செயல்படுகிறது. ஒருவேளை இவங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் பொதுவாக ஒரு விசாரணை காலத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தங்களை பாதுகாப்பதற்காக ஒரு தொகையை செலவிட்டிருப்பாங்க. கடைசியில் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்படுகிற பொழுது அந்த தொகையை தொகுப்பு நிதியிலிருந்து பெற்று அவர்களுக்கு கொடுக்கிற பொறுப்பையும் தேர்வாணையம் தான் வைத்துக் கொள்ளுகிறது, தேர்வாணையத்திடம்தான் இருக்கிறது. இப்படி ஏராளமான ஒரு ஆளை தேர்வு செய்வதிலிருந்து, நியமிப்பதிலிருந்து, நடவடிக்கை எடுப்பதிலிருந்து, டிரான்ஸ்ஃபர் பண்றதிலிருந்து, பதவி உயர்வு வழங்குவதிலிருந்து, இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் ஒருவேளை தங்கள் செலவழித்த தொகையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பது வரையிலும் தேர்வாணையத்தினுடைய கடமைகள் இருக்கின்றன. இந்த தேர்வாணையங்களுக்கான நடைமுறைகள், அவற்றை பற்றிய ஒழுங்கு விதிமுறைகள் உருவாக்கப்படுகிற பொழுதெல்லாம் அவை 14 நாட்களுக்குள் பாராளுமன்றத்தில் வைத்து அது சட்டமாக மாற்றப்பட வேண்டும் என்பதும், அந்த மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் மத்திய தேர்வாணையத்திற்கும் சட்டமன்றத்தில் மாநில தேர்வாணையமும் அதை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதையும் அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனவே இந்த தேர்வாணையத்தினுடைய அதிகார எல்லை, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்று நம்ம சொல்றோமே, அது மிக பரந்தது, விரிந்தது. இந்த எல்லாருடைய பொறுப்புகளை, இத்தனை அந்த டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றுகிற பல லட்சக்கணக்கான பேருடைய எல்லா தலையெழுத்தையும் தீர்மானிக்கிற இடத்தில் இந்த தேர்வாணையங்கள் உட்கார்ந்திருக்கிறன என்பதை நாம் ஒருபொழுது மறந்துவிடக்கூடாது. இந்த தேர்வாணையங்கள் எனவேதான் அவை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இதுல சாதியினுடைய பெயரால், மதத்தினுடைய பெயரால், மொழியினுடைய பெயரால் யாரும் பழிவாங்கப்படக்கூடாது, அல்லது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படிப்பட்ட வேற்றுமைகளினால் இந்த ஆணையங்கள் துன்புறக்கூடாது என்பதை நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இல்லைன்னா அநியாயமாக இவற்றில் பழி வாங்குதல் நடந்து கொண்டே இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர் பண்றது அல்லது டிமோட் பண்றது, இவையெல்லாம் பல நேரங்களில் தங்களை எதிர்த்து கேட்பவர்களை அல்லது தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட துடிப்பவர்களை அல்லது சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களை எல்லாம் இதை அவர்களை பழிவாங்குவதற்காக பயன்படுத்துகிற நடைமுறைகளை நம்முடைய நாட்டில் மலிந்து கிடக்கின்றன. இவையெல்லாம் அகற்றப்படுகிற பொழுதுதான் உண்மையான சமூக நீதி என்பது நம்முடைய மண்ணிலே மலரும். பார்க்கிறோம், நிறைய பேர் ஒரு நியாயத்துக்காக கேட்டாங்க, ஒரு யூனியன்லேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அது நீ எப்படி அவரோட சேர்ந்த இவனோட சேர்ந்த என்றெல்லாம் பல தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எப்படி பழிவாங்கிறது. ஏன்னா நீதிமன்றத்தில் நான் பார்க்கிறேன் எத்தனை வழக்குகள் குவிந்து கிடக்கின்றன என்பதை பார்த்தாலேயே தெரியும். இன்னும் இந்த ஆணையம் மஞ்சக்காமாலையோட தான் இருப்பு. எல்லாரையும் இல்லை, ஒரு சில அதிகாரிகள் அப்படித்தான் செயல்படுவது ஒட்டுமொத்த ஆணையத்தினுடைய நற்பெயருக்கும் களங்கம் விளைவிப்பதாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசுகளுடைய கடமை. அப்படிப்பட்ட அரசுகளுக்கு நினைவூட்ட வேண்டியது மக்களாகிய நம்முடைய கடமை. அதை நாம் சிறப்பு செய்கிற பொழுது இத்தகைய தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணிலிருந்து அகலுவதற்கும் ஜனநாயகம் வேறுபிடிப்பதற்கும் அது காரணிகளாக அமைகிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி இன்னும் ஒரு வலுவான மக்களாட்சி முறைக்காக நம்மை கொஞ்சம் கூட ஈடுபடுத்த போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை, இன்னும் தொடர்ந்து நான் என் குடும்பம், என் வாழ்வு, என் வீட்டுக்குள்ள இருக்கிற தொலைக்காட்சி பெட்டி அதோட என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா மக்களாட்சியும் கண்டிப்பாக தொடர்ந்து துன்புற்று கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே வாருங்கள், ஒன்றிணைவோம், இணைந்து செயல்படுவோம். நம்முடைய இந்திய தேசத்தை ஒரு உயர்வான மக்களாட்சி தேசமாக கட்டியெழுப்பதற்கு முயற்சி எடுப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம். அடுத்ததா என்ன? அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோஸ். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் நான் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மளோட சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. எப்பயுமே சுயமரியாதையோடவே இருக்கணும் அப்படிங்கறத இவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நேரத்துல அந்த சுயமரியாதை விட்டு கொடுக்குற மாதிரி நடந்திருக்கும். ஆனாலும் அந்த சூழ்நிலையில அவர் சுயமரியாதை தான் முக்கியம், என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, சுயமரியாதையோட தான் நான் இருப்பேன் அப்படிங்கறத அவர் இருந்திருக்காரு. அந்த விஷயத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அதான் தலையே கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர என் தன்மானத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு தர மாட்டேன். இதுல 2 நிகழ்வுகள். ஒண்ணு, நம்முடைய இந்திய விடுதலை போரில் இந்த சுயமரியாதையை இழந்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, ஐயா சாமி தெரியாம போராடிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு காலில் விழுந்து கதறி லெட்டர்லாம் எழுதி கொடுத்து வெளியே வந்த ஆட்களும் இருக்கிறாங்க. அதற்கு மத்தியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போல், நீ என்னடா பெரியவனா, அதெல்லாம் உன்னை பத்தி கவலை கிடையாது, உன்னை நான் எதிர்த்துட்டேன்னா எதிர்த்ததுதான், நீ என் நாட்டை விட்டு போனா
போய்த்தான் ஆகணும், உன்னுடைய காலில் விழுந்து இறந்து வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சுயமரியாதையோடு வாழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதுபோல் அவர் ஹிட்லரோடு அவருக்கு ஏற்பட்ட சந்திப்பை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஹிட்லரை சந்திப்பதற்காக அவர் போயிருந்தப்போ அவர் காக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே வந்து வெயிட் பண்ணுங்க ஹிட்லர் வருவார்னு சொல்லி. அப்போ எப்போவுமே அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே அவர்களுக்கான டூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா வச்சிருந்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட உயிருக்கு த்ரெட்னு இருந்ததுனால அப்போ அந்த டூப்ஸ் நிறைய என்ன பண்ணுவாங்க, வெளியே போவாங்க. சில பொது மேடையில் பேசும்போது கூட பல நேரம் என்ன பண்ணியிருக்காங்க, டூப்பை என்ன பண்ணியிருக்காங்க, பேச வச்சிருக்காங்க. ஒருவேளை அங்கே ஏதாவது அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கிறப்போ அங்கே சுடப்பட்டு இறந்தாலும் கூட என்ன யார் தான் இறந்து போவாங்க, டூப் தான் இறந்து போவாங்க. இது குறித்து நிறைய திரைப்படங்கள்லாம் வந்திருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அங்கே ஹிட்லர் வேடம் அணிந்த பலர் என்ன பண்ணியிருக்காங்க, நடந்து அங்கே எங்கேயும் போயிட்டு வந்திருக்காங்க. யாரை பற்றியும் சட்டம் பண்ணல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஒருத்தர் வந்து தோளில் கை வச்சு சுபாஷ் அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஹாய் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, எதிர்த்து பேசுகிறார். நானா ஹிட்லர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் மீது தோள்கள் மீது கரங்களை வைக்கக்கூடிய ஒரு தைரியம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ என்னன்னா அதுதான் அந்த அதாவது யார்கிட்ட சுயமரியாதை இருக்குதோ அவங்க யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட வேண்டிய தேவை கிடையாது, எங்கே இறங்கி போக வேண்டிய விஷயம் அப்படின்னு அவசியம் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஸோ அந்த சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு பண்பை நாம் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பதிவை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தென்னை மரங்களுக்கு எப்படி உரம் கொடுக்கலாம், இந்த மழைக்காலம் முடிஞ்ச காலத்தில் என்னென்ன கொடுக்கலாம், நீங்கள் வீட்டு மரமாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும் அப்படின்னா தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தண்ணி கொடுக்குறதோ தென்னை மரத்தோட வேர் தொடுற மாதிரி சத்துக்களோ மண்ணோ தண்ணியோ கொடுக்குறத தவிர்க்கணும். இந்த மனசை வச்சுக்கணும். ஒரு பொருளை நம்ம ஈரப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது ஊறி போய் நோயை உருவாக்கும். ஊறி பூச்சி தாக்கத்துக்கு வண்டு தாக்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் அதை செய்யக்கூடாது. சரிங்களா? இப்போ வீட்டு தோட்டம்னாலும் இங்கே தென்னை மரம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 அடி அங்கே தள்ளி தான் தண்ணி தரணும். இன்னும் சொல்லப்போனால் 6 அடி தள்ளி அங்கே தண்ணி தரணும். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உடனே மனசில் என்ன நினைப்பீங்க, வேறு இங்கே தானே இருக்குது அப்படின்னு. அது பிடிச்சிக்கிற வேறு, அவ்வளோ பெரிய தென்னை மரத்தை பிடிச்சிக்கிற வேறு. தண்ணி எடுக்கிற வேறு எங்கே இருக்கும், அந்த தென்னை மரத்தை படுக்க வச்சிங்கன்னா எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தில் இருக்கும். அதனால் 6 அடி தள்ளி வைங்க. சரிங்களா? 1 மரத்துக்கு ஒரு நாளைக்கு 40லேருந்து 60 லிட்டர் தண்ணி தரணும். 2வது நான் சொன்ன மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் 15 நாளைக்கு ஒரு முறை கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மரத்துக்கு 1 ஸ்பூனு அப்படி கலந்து கீழே கொடுக்கலாம், அல்லது 10 மில்லி கலந்து கீழே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அல்லது தனியார்கிட்ட 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா அதை ட்ரம்மில் ஊற்றி வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து கொடுத்துக்கலாம். அந்த கவனம் செய்யுங்க. அப்போ அப்படி செய்யும்போது ஒரு மரத்துக்கு ஒரு வீட்டு தோட்டம்னா 1 ஸ்பூனு அப்படி ஊற்றலாம், பெரிய ஸ்பூனு அது ஒரு ஸ்பூன் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா பவுடர்னா 2 ஸ்பூன் இதை போட்டுக்கிட்டு தண்ணியில் கரைச்சிக்கலாம். அது இல்லாமல் 5 கிலோ சாம்பல் அவ்வளோ தூரத்தில் வட்டத்தில் போடலாம், அல்லது வேலியில் வச்சு காம்பவுண்டு சோறுக்குள்ளே வச்சுருக்கோம்னா 2 இடத்துல அங்கே 5 கிலோ இங்கே 5 கிலோ சாம்பல். முக்கியமாங்க நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்பேட்டுன்னு ஒன்று விற்கும். ராக் பாஸ்பேட் அப்படி இல்லைன்னா எலும்பு உரம்னு விற்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா 1 கிலோ வாங்கி வச்சிங்கனாலும் வருஷம் ஃபுல்லாக அந்த 1 கிலோவே போதும். 70 ரூபா அல்லது 50 ரூபா சொல்லுவாங்க, வருஷம் ஃபுல்லாக போதும். அப்படி இல்லைன்னா நமக்கு காய்களோட எண்ணிக்கை குறையும். ராக் பாஸ்பேட் 2 சாம்பல் சொல்லியிருக்கேன், ராக் பாஸ்பேட். 3வது கோழி எரு கிடைச்சா ஒரு மரத்துக்கு 5 கிலோ கோழி எரு கிடைக்காது அப்படின்னா ஆட்டு எரு எப்படி கொடுக்கணும், மொட்டை மாடியில் காய வச்சு காலில் மிதித்து விட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும். அதை தூக்கி கீழே வைக்கலாம். பெரிய நிலமாக இருந்தாலுமே நீங்கள் அதை சுற்றி வர காய வச்சு பொடி பண்ண முடிஞ்சால் சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அதுக்கான இயந்திரங்கள்லாம் இருக்குங்க. பெரிய தோட்டம் வச்சுருக்கவங்களாம் அந்த இயந்திரத்துக்குள்ளே நீங்கள் உள்ள ஆட்டு புழுக்கையை போட்டிங்கன்னா அங்கே தூளாகி கீழே வரும். அப்படி கூட கொடுக்கலாம். மக்குன சாணம் இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் ஒரு 5 கிலோ. அப்போ என்னென்ன சொன்னேன், சாம்பல், ராக் பாஸ்பேட் இல்லைன்னா எலும்பு உரம்,
சாணம் 5 கிலோ, இதெல்லாம் உள்ளே வச்சு மூடணும். இது கூட 100 கிராம், அதிகமாக போகக்கூடாதுங்க, 100 கிராம் கல் உப்பு, 100 கிராம் சுண்ணாம்பு, இதெல்லாம் கலந்து கீழே போட்டு விட்றணும். நான் எதுக்கு இலை கரைசல் சொன்னேன் இல்லைங்களா போன பதிவில், அதை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை ஊற்றி விடலாம். தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன். இப்போ தெரியுதுங்களா? குறும்பை கொட்டாமல் இருக்க, அந்த பூஞ்சை தொற்று வராமல் இருக்க தான் ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ். தண்ணி கொடுத்துட்றோம் ஈரத்துக்காக, சத்துக்காக சாம்பல் கொடுக்குறோம், சுண்ணாம்பு கொடுக்குறோம், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. கடையில் போய் நீங்கள் கெமிக்கல் வாங்கினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, முறையான முழுமையான சத்து இருக்காது. 2 சத்து இருக்கும், 3ஆவது சத்து இருக்காது. அப்போவும் இந்த தொல்லை உங்களுக்கு வரும். காசும் கூட போட்டு தொல்லையோட அளவும் உங்களுக்கு கூட வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த முறையில் செய்யுங்க. இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எதுவும் விளக்கம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் அதோட தென்னை மரத்தோட எல்லா பதிவுகளும் அனுப்புகிறேன். அதை வச்சுக்கோங்க, அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயத்த அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் எந்த விஷயத்த நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தா, அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கடினமான தருணங்கள் அவர் எதிர்கொண்டது எல்லாமே கடினமான தருணங்கள் தான். ஏன்னா நம்முடைய நாடுகளே, நம்முடைய மக்களே என்னன்னா 2 விதமான மனநிலை கொண்டிருந்தவங்க இருக்கிறாங்க. ஒன்று, மகாத்மா காந்தியை பின்பற்றி அகிம்சை வழியில் போராட வேண்டும் அப்படின்னு ஒரு சில மனிதர்கள். இன்னொருத்தரில் நேதாஜியோடைய வழி தான் சரியான வழி அப்படின்னு நேதாஜியினுடைய வழிக்கு பின்னால் சென்று அவருக்கு சாதகமான மனிதர்கள். ஸோ இப்போ இது என்னன்னா, இதில் விருப்புகள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருந்திருக்கும். வெளியிருந்து யாருனே தெரியாத ஒருத்தர் என்னை திட்டுறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னை திட்டுறதுக்கு எவ்வளோ வலிக்குங்கிறது எனக்கு என்ன இருக்கும். ஸோ இதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எதிர்கொண்டிருக்கிறார். அப்போ இது போல் அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு சூழலும் பார்த்தீங்கன்னா, அவருடைய பயணங்கள் எல்லாம் அவ்வளோ எளிதான பயணங்கள் கிடையாது. நாட்டை விட்டு நாட்டுக்கு போகணும், அது மற்ற யார் கண்ணிலும் தென்படாமல் என்ன பண்ணணும், செல்ல வேண்டும். அவன் அங்கே போய் அங்கே நமக்கான உதவி என்ன பண்ணணும், பெற்றுக்கொண்டு வரணும். அதை திரும்ப யாருக்கும் தெரியாமல் நாட்டுக்குள்ள என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த கடினமான தருணங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது நம்மை செப்பனிடும், நம்மை செதுக்கும் அப்படிங்கிறத அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பல நேரங்கள் வாழ்க்கையில் கஷ்டமான தருணங்கள், கடினமான தருணங்கள் வரப்போ உடஞ்சி போய் என்ன பண்ணிடுறோம், உட்காந்துருந்தோம். அது நம்ம நினைச்சு பார்க்கறதே கிடையாது. இது என்னை செப்பனிடுவதற்கும் என்னை செதுக்குவதற்கும் ஏற்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு உணர்ந்து கொள்கிறோமோ, அன்னைக்கு வாழ்க்கையில் கஷ்டமான தருணங்கள் வர்றப்பெல்லாம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோம், கடந்து கொண்டே போவோம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு கடினமான தருணத்தில் எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. அதில் இதுவும் என்ன ஆகும்னா அடங்கும். இந்த கடினமான தருணம் என்னை செப்பனிடுகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்கிறது. இதில் ஒருவேளை நான் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னா நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். ஒருவேளை நான் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன், அதை சரி பண்ணிட்டா வெற்றி அடைந்து விடுவேன் அப்படிங்கிற. அப்போ அதுதான் அது கொடுக்கக்கூடிய பாடங்கள். அப்போது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நம்மை செதுக்குவதற்கு வந்தவை அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, என்னென்ன விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சினைப்பையில் நீர்க்கட்டிகள், பிசிஓடி, பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். இப்போ இது இன்னைக்கு ஒரு பருவத்துக்கு வந்ததுல இருந்தே கூட இந்த பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. ஒரு 10 பேர் எடுத்தோன்னா 7 பேர் 8 பேர் கூட இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது ஒரு காமன் சாதாரண விஷயமாகத்தான் நாங்க சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது பிரச்சனை தான், ஆனா கவனிக்காம விட்டாலோ இல்ல ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலனாலோ இது ஒரு பெரிய இஷ்யூ. இதோட பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இர்ரெகுலர் பீரியட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலியுடன் பீரியட் வரலாம், ஓவர் ப்ளீட் ஆகலாம், இல்ல டெய்லி ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கலாம். அதே போல மாதத்துல 2 தரம் பீரியட் வரலாம், இல்லையே 3 மாதத்துக்கு ஒரு தரம், 6 மாதத்துக்கு ஒரு தரம், 2 மாதத்துக்கு ஒரு தரம் பீரியட் வரலாம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீரியடே வராது, மெடிசன் எடுத்தா மாத்திரம் தான் வரும். சரி, பீரியட் வந்துச்சு நிக்காது, ஓவர் ப்ளீட் ஆயிட்டே இருக்கும். 1 மாதம் 1.5 மாதம் கூட போயிட்டு இருக்கும். அப்போ 1.5 மாதம் ஒரு பெண்ணுக்கு ஓவர் ப்ளீட் ஆனா அந்த உடம்பு எவ்வளவு வீக் ஆகும், எவ்வளவு டென்ஷன் ஆகும், அது ஒரு பிரச்சனை. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே அவங்க அப்பதான் பருவத்துக்கு வருவா, அப்பவே அவளுக்கு அளவு கடந்த ப்ளீட் ஆகும்.
ஒரு 13 வயசு 12 வயசு குழந்தைகள், 10 வயசு பெண் குழந்தைகளே இன்னைக்கு பருவத்துக்கு வராங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆனா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணும் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணீங்கன்னா இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு இருக்கு. இப்ப பிசிஓடி நல்ல பார்த்தோன்னு சொன்னா நம்ம கிட்டத்தட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுங்களேன். கண்டிப்பா பிசிஓஸ் அப்படின்றது வந்து பாருங்க, நாங்க நிறைய வந்து காலேஜஸ்க்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு இங்கெல்லாம் நாங்க வந்து ஸ்பீச் கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்களே ஃபர்ஸ்ட் கேட்கறது லேடிஸா இருந்தா கைனக் இஷ்யூஸ் பத்தி பேசுங்க, முக்கியமா மென்சஸ் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி பேசுங்க அப்படிம்பாங்க. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, எத்தனை பேர் மாசம் மாசம் கரெக்டா மென்சஸ் போறீங்க? 28 டேஸ் சைக்கிள், அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸ் சைக்கிள் யார் கரெக்டா போறீங்க அப்படின்னா அதுல எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க, கடைசி ஒரு 2000-3000 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட 4 பேர் தான் கை தூக்குவாங்க. மீதி பேருக்குலாம் என்ன காம்ப்ளிகேஷன் நம்ம அப்படி கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க எனக்கு பிசிஓஸ் இருக்கு, பிசிஓடி இருக்கு அப்படின்னு. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா இப்பத்திய லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மெயின் ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தி வந்து ஒரு ஃபுட் எடுக்கிறது இல்ல, ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன், இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அது வந்து மெயின் காரணமா இருக்கு. அப்ப எல்லா டைப் ஆஃப் இர்ரெகுலாரிட்டிஸ் ஆஃப் மென்சஸும் வர்றது என்ன அப்படின்னா அது பிசிஓஸ் தான். இந்த பிசிஓஸ் சாதாரண விஷயம் தான். ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா, ட்ரீட் பண்ணல அப்படின்னா அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ல மெயினா வர்றது என்ன அப்படின்னா குழந்தையின்மை இல்லைங்களா? குழந்தையின்மை அப்படின்றது வருது. அப்ப அந்த குழந்தையின்மை அது ஒண்ணு வருது, அது ஒரு மெயின் காம்ப்ளிகேஷனா இருக்கு. அதுக்கும் மேல இவங்க இருக்க ஒபீஸ் ஆயிட்டே போறாங்க, ஆல் வெயிட் ஆயிட்டே போறாங்க, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஹிஸ்டோட்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படிம்பாங்க, நிறைய மீச வளர்றது, தாடி வளர்றது, இந்த ஃப்ராண்டல் ஹேர் வந்து ரெசீட் ஆகிட்டே போறது, தொண்டையில ஹோஸ்னஸ் வருது, இப்படி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க சைக்கலாஜிக்கலி வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. சைக்கலாஜிக்கலி நான் வந்து பார்க்க நல்லா இல்ல, நான் வந்து எனக்கு லுக் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து நல்லா இல்ல, இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்களுக்கு சாதாரண ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிசிஓஸ். இந்த பிசிஓஸ் அப்படிங்கிறது குணமே ஆகாத கூடிய ஒரு நோயா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு சிஸ்டம்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடிக்கு ஆபரேஷன் தான் அவசியமா இல்ல, அப்படி கிடையாது. பிசிஓஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டிக் லைசஸ் அப்படின்றது எவ்வளவோ இருக்கு. ஹோமியோல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க சிஸ்டம்ல ஆயுஷ் சிஸ்டம்னா ஒருங்கிணைந்த மருத்துவ சிஸ்டம். அப்ப இதுல வந்து பாருங்க, இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா இருக்கு, ஹோமியோ இருக்கு, சித்தா இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கும் பல ஆயிரம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கதான் செய்து அங்க இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ ஒரு வசதி மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிசிஓஸ் அப்படின்றது சுத்தமா இல்லாமே பண்ணிக்க முடியும். அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்காது. இப்ப சில பேஷண்ட்க்கு நம்ம பார்த்திருக்கோம், ஒரு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு சிலருக்கு 6 months கூட ஆகுது கியூர் ஆக. ஆமா, இதே ஒரு சில பேஷண்ட்க்கு 1 monthலயே கியூர் ஆனவங்க இருக்காங்க. 1 month அடுத்து எக்கு நல்லா வளர்ந்துரும். அதே போல உங்களுக்கு இந்த மாதம் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்கு வெளியில அவங்க போயிட்டு லேப்ராஸ்கோப் பண்ணிருக்காங்க. அடுத்த மாதமே அவங்களுக்கு திருப்பி பிசிஓடி வந்தாச்சு. அதனால இது ஒரு தடவை வந்து சர்ஜரி பண்ணிட்டு திரும்பி வராது அப்படின்னும் கிடையாது. சிலருக்கு ஓவர் சைஸ் இருக்கும், அப்போ டாக்டர் சொல்லுவாங்க அது திரும்பினா வெடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு புரியறதுக்காக. உடனே மக்கள் பயந்துருவாங்க. அந்த மாதிரி கேசஸ் கூட நாங்க என்ன பண்றோம், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் 1 month இருக்க சொல்றோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் டயட் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து அப்போ உங்களுக்கு பிசிஓடி சரியாயிடுது. அதனால ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு பேஷண்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டும் ப்ராப்பரா எடுத்துக்கணும், ரெஸ்டும் எடுக்கணும், மைண்டும் கரெக்டா வச்சுக்கணும், டயட்டும் ஃபாலோ பண்ணா இந்த சினைப்பையில் நீர்க்கட்டி அப்படிங்கிறது ஒரு தீர்வு கிடைக்கும். இது நிறைவேறாத ஒரு பிரச்சனை, லைஃப் லாங் ப்ராப்ளம் அப்படிங்கறத மறந்துருக்க, தைரியமா இருக்க. யாருக்காவது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தா தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதயம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நிறைய கற்றுக்கலாம். இருந்தாலும் எனக்கு லிஸ்ட்ல கடைசியா என்ன, கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். நம்ம கத்துக்கினது இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து இதை சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கறதான் ஜோஸ். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, த பேட்ரியாட்டிசம் இஸ் த வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான். அதாவது தேசப்பற்று என்பது வாழ்க்கைக்கான ஒரு வழி அப்படிங்கிறது தான். நம்ம இது சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து வளர்ந்துருப்போம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா
அந்த அளவுக்கு பற்று இல்லாம போகுது, ஈடுபாடு இல்லாமல் போயிருக்கும் நிச்சயமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு தேசிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அது முக்கியமா சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து குழந்தைங்கள்ல இருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கைப்படுத்த நம்ம வந்து உதவணும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இல்ல இது வேண்டாம், நீ ஆர்மிக்கு போவாத, இல்ல நீ ஏன் போய் குரல் கொடுக்குற, மத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க போய் பேசட்டும் அப்படின்னு இல்லாம எதுக்கும் தடுக்காம தேசப்பற்றோடு குழந்தையை வளர்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேசப்பற்று அப்படிங்கிற விஷயமே எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா போலி தேசப்பற்றாளர்கள் இன்னைக்கு தேசப்பற்றை போதிக்கும் வண்ணம் இன்னைக்கு நம்முடைய நாடு என்ன இருக்குன்னா மாறி இருக்கின்றது. உண்மையான தேசப்பற்று, இந்திய தேசப்பற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரிவினை பார்க்கவே பார்க்காது. நீ மேல நீ கீழே, நீ ஹிந்து நீ முஸ்லீம் அப்படின்னு என்ன பண்ணாது, சொல்லவே சொல்லாது. ஏன்னா நம்முடைய நாடே வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க கற்றுக் கொடுத்த நாடு. வெளிநாடுகள்ல இருந்து இங்க வர்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நாங்க வந்து ஒரே மொழி பேசுறோம், ஒரே எங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்குது, ஆனா நீ பல்வேறு மொழிகள் பேசுற, பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டிருக்கிற, பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் என்ன பண்ணிருக்க வச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இந்தியான்னு எப்படி ஒற்றுமையா உன்னால இருக்க முடியுதுன்னு என்ன பண்றாங்க, வெளிநாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு நாம் அந்த ஒற்றுமை என்ன பண்றோம், குலைத்து கொண்டே இருக்கின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்முடைய திசைகள் வாயிலான நம்ம பிரிவினை, வடக்கர்கள் தெற்கர்கள் அப்படின்னு நம்மளே என்ன பண்றோம், பல நேரங்களில் பிரிவினை பேசுறோம். யாராவது வடக்கிலிருந்து இங்க வந்திருக்கக்கூடியவங்க இங்க வந்து யாராவது வந்துட்டாண்டா வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்றோம், ஒரு இழிநிலைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மை அறியாமலே நம்ம என்ன பண்ணிட்டோம், கடந்து சென்று விட்டோம். அங்க இருந்து வந்தாலும் இந்தியன் தான். இந்தியாவை வடக்கு தெற்கா தான் பிரிச்சிருக்காங்க, இந்தியாவே ரெண்டா என்ன பண்ணல, பிரிக்கல. சோ அதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதுபோல மொழி பேசுபவர்களை பார்த்து இன்னைக்கு தமிழ் பேசுபவர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய தாய்மொழி வந்து நிச்சயமாக அது அவங்க போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். அதுல ஒரு கர்வம் எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு தமிழ் மொழி, நான் ஒரு தமிழன் அப்படிங்கிற எனக்கு எவ்வளவு கர்வம் இருக்குதோ அதுபோல பிற மொழியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும், அது இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மொழி மேல மொழி பற்று இருக்கத்தான் செய்யும். ஆனா என்னுடைய தமிழ் மொழி பற்று அப்படிங்கிறது மொழி வெறியாக மாறி மற்றவங்க மேல திணிக்கிறதோ இல்ல மற்றவங்களை அதை சுருத்தி காயப்படுத்துவதோ அது வந்து தேசப்பற்று எனக்கு வரவே வராது. ஸோ அவனுடைய மரியாதையை நான் மதிப்பதும் என்னுடைய மரியாதையை அவன் மதிப்பதும் அதுதான் தேசப்பற்று. அப்போ இந்த தேசப்பற்று என்ன என்பதை முதலில் இன்னைக்கு நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக உட்செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தேசப்பற்று என்பது. பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. அந்த பிரிவினைவாதத்தை விடுத்து ஒற்றுமையோடு வாழ்வதற்கு, அதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒற்றுமையோடு இருந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் நம்ம அனைவருக்கும் தாழ்வே அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய புரட்சி கவிஞர்லாம் என்ன பண்ணிருக்காரு, பாடிட்டு போயிருக்கிறார். ஸோ இப்போ அந்த ஒற்றுமையோடு வாழ்வதற்கான தேசப்பற்றோடு நாம் வளர்வது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் அதை ஊட்டி நாம் வளர்க்க வேண்டும். அதை இந்த நாளில் நம்ம உறுதி எடுத்துக்கொள்வோம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் தன்னுடைய திருமண நாள் கொண்டாடுறவங்க யாருங்களா இப்போ பார்க்கலாம். ஓகே. ஃபெலிக்ஸ் பிரதீப், ஜோஸ்பின் ரேணுகா இன்று தங்களது 18ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் ஜெரிகோ சேவியர், ஜெரிஷா கார்மல், ஜேசன் ஆண்டோ, கார்மினா, ஜோஷ்வா, உடன் பிறந்தோர், பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். யுஎஸ்ஏவில் வசிக்கும் அமலியா ரோஸ் இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பிரவீன், அம்மா ரோஸ்மேரி, தாத்தாக்கள் இருதயராஜ், ஆரோக்கியதாஸ், பாட்டிகள் ஏசா, சாந்தி, அவுரேலியா, ராக்கெட், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெவின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, அம்மாச்சிகள், பெரியப்பா பெரியம்மா, மாமா அத்தை, ஜெஸ்விகா, ஜோஷ்வா, ஜோஃப்ரிட், ஜோவின், அலினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆரோன், ஆண்டோனியா இன்று தங்களது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, செல்வநேசன், மோனிகா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் பகுதியை பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களும் சொல்லிட்டோம். இப்ப அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்த்துடலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை எசாயா 46:4. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும்
நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், உங்களை நானே விடுவிப்பேன். இன்று அன்போடு இருக்கிறவர் நாளை பகைவராக மாறிவிடுகிறார். ஆனால் கடவுளின் அன்பு தொடக்கம் முதல் இறுதி வரை என்றும் மாறாத அன்பு. நம்மை உருவாக்கியவர் கடவுள். திருப்பாடல் 139 கடவுள் எவ்வாறு நம்மை தாயின் வயிற்றில் உருவாக்கினார் என்பதை விவரிக்கிறது. நம்மை உருவாக்கியவர் கடவுள், வாழ்விப்பவர் கடவுள், இறுதி வரை நம்மை வாழ்விக்க போகிறவர் கடவுள். நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத கடவுளின் அன்பில் நம்மை அர்ப்பணிப்போம். வாழ்வின் இறுதி வரை அவர் நம்மை தாங்குவார். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. அந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். இதுபோல பல தலைவர்களை நம்முடைய இந்திய தலைவர்களை நம்மளால் அடையாளப்படுத்த முடியும். அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் நாம் வாழ்க்கை பாடங்கள் என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே ஒரு காந்தியடிகள், ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ஒரு பெருந்தலைவர் காமராஜர், இதுபோல பல தலைவர்கள் இருப்பது போல இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளும் அடுத்த எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கரங்களில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாமும் நல்ல தலைவர்களாக உருவாகக்கூடிய ஒரு பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்குது. இதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம். ஒற்றுமையை மேலோங்கிட என்னென்ன விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து கொடுக்க முடியுதோ, எந்த பிரிவினையும் பேசாமல் எல்லோரையும் நேசித்து அன்பு செய்து வாழக்கூடிய ஒரு வளமான இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை இன்ற நாளில் நம்முடைய சபதமாக நம்ம என்ன ஏற்றுக்கொள்வோம். இந்த மகிழ்ச்சியான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். ஓகே, அன்பார்ந்தவர்களே, பிரிவினையை வேறறுப்போம், ஒற்றுமை காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.